வாங்கும்போது எனக்கு இவர் ஞாபகம் தான். ஏன்னா இவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கினாரு. அப்படியே பார்த்து பார்த்து வச்சுப்பாங்க. ரொம்ப வந்து க்ளீனாக இருக்கும். அது செகண்ட் ஹேண்ட் பைக்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பொறுப்போடு வச்சுருப்பாங்க. அப்படி கஷ்டப்பட்டு வந்த பையன், கஷ்டப்பட்டு வந்த பொண்ணு சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணி, தனியாக யாரோட உதவியும் இல்லாமல் ஒரு கார் வாங்குறதுன்றது, அது வந்து பார்க்குறவங்களுக்கு அது பந்தாவாக தெரிஞ்சுதான் தெரில. எனக்கு அது ரொம்ப வந்து அந்த டைமில் அழதான் வந்தது. இவ்வளோ பெரிய விஷயம் நம்ம பண்ணியிருக்கோம் தனியாக. யாருமே இல்லாமல், யார்கிட்டயும் போய் கேட்காம, நம்மளே முடிவு பண்ணி இதை வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சு, என் குழந்தைங்களுக்காக சில டைம் பயந்தெல்லாம் இருக்கும். பைக்கில் போகும்போது ஏதாவது ஆகிடுமோ அப்படிலாம் கூட யோசிச்சிருக்கோம். ஏன்னா குழந்தைங்கள 4 பேர் போகணும் ஒரு பைக்கில், ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து யோசிச்சு தான் நிதானமாக சேஃப்டியாக பார்த்து வாங்கணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு. அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் யோசிச்சிருப்போம் வாங்கலாம் கார் வாங்குறதுக்கு. அதுவும் இல்லாமல் டியூவில் தாங்க போட்டு வாங்கணும், இஎம்ஐ தான் கட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் அது சில பேருக்கு தெரியாது. நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்க உங்களுக்கு என்ன அப்படின்ட்டுருவாங்க. இல்லை மேம், இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கும். அண்ணா சைடோ அக்கா சைடோ இல்லைன்னா அப்பாவுடைய பேக் போன்ல எல்லாம் வந்திருப்பாங்க. ஆனால் நம்மளாம் அப்படி கிடையாது மேம். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம தனியாக ஒன்று வாங்குறது, அது பைக்கை கூட இருக்கட்டும், கார் தான் இல்லை பைக்கை கூட இருந்தாலும் அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ். அது நான் வாங்கும்போது ஒரு வாய்ஸ் போட்டிருந்தேன். என்னதான் நம்ம வந்து வண்டி வச்சுருந்தாலும் இல்லை வந்து எத்தனை பேர் எவ்வளோதான் நம்ம சம்பாதிச்சாலும் அது வந்து அப்பா கிட்ட இருந்தோ அம்மா கிட்ட இருந்தோ வாங்குறது வந்து பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நம்ம சம்பாதியத்தில் அது ₹1 இருந்தாலும் சரி, நம்ம ஒரு சின்ன சைக்கிள் வாங்கினாலுமே அது பெரிய விஷயம் அப்படின்னு நான் போட்டிருந்தேன். செம்ம ரெஸ்பான்ஸ். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, ஐயோ அது உண்மைன்னு. அவ்வளோ பேரோட அந்த சந்தோஷத்தை பகிர்றதுக்கு ஆள் கிடையாது. எல்லாருமே என்கிட்ட சொல்ல ஆரம்பித்தாங்க, ஐயோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ வந்து எனக்கு அது ரொம்ப இல்லை. நீங்கள் பேசின ஒரு வீடியோ கூட ட்ரெண்ட் ஆயிடுச்சு மேம். இன்ஸ்டாகிராமில் போட்டாங்க, ஒருத்தர் வண்டி வாங்குறது கவலைன்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனாக பேசி போட்டார் தெரியுமா? அதுதாங்க சொன்னேன். அதுதான். அது வந்து இன்னைக்கும் யாராவது புது வண்டி வாங்கினாங்கன்னா நம்ம வாய்ஸ் தான் போயிட்டு தான் இருக்கு. அதில் கிளிக் பண்ணாலே கீழே காமிக்கும்ல மேம் அந்த ஒரிஜினல் யாருதுன்ட்டு. அது நம்மளது போயிடுச்சு மேம். 14K கிட்ட அதை எடுத்து போட்டிருக்காங்க. 14K 14,000 வீடியோ போட்ட வீடியோ அவ்வளோ பேர் அந்த வாய்ஸ் நம்ம வாய்ஸ் மட்டும் எடுத்துக்கிறாங்க, புது வண்டி அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் வாய்ஸ் நம்மளது தான். ஆனா இது பயங்கர மோட்டிவேஷனான. இதுக்கு பின்னாடி உள்ள ஸ்ட்ரகிள்னு ஒன்று இருக்குல்ல. இந்த கார் வாங்குறதுக்கு நீங்க ஒரு மெனக்கெடல் பண்ணிருப்பீங்க, ஒரு கஷ்டப்பட்டிருப்பீங்க. நீங்க என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணீங்க? இல்ல ஒரு இன்சிடென்ட்டா இருக்கலாம் அந்த மாதிரி. வெளியில போகும்போதெல்லாம் கார் தேவைப்பட்டது மேம். அது நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்டுட்டு இருந்தோம். நான் கேட்பேன், நான் வேற கேட்பேன். ஆனால் பார்த்து ஓட்டுவேன். நான் ட்ரைவ் பண்ணுவேன். பயம் இருக்கும். நம்ம வேற கார் வாங்கின்னு வந்திருக்கோன்ட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி பார்த்துலாம் ஓட்டுவேன். அப்போ இவங்க வந்து என்ன நோட் பண்ணாங்க. நோட் பண்ணும்போது இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இன்னைக்கு ஒரு நாள் தான் தேவை இந்த காரு. வெளில போகும்போது இந்த சின்ன அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் சின்னதாக போகும்போது அங்கெல்லாம் போகும்போது சில டைமில் வந்து பைக்கில் போயிருக்கோம். நிறைய அவார்டு வாங்குறதுக்கு பைக்கில் தான் போயிருக்கோம். அப்போ வந்து தோணும், காரில் வந்தாலே தனி ஒரு மரியாதை தான். நம்ம பைக்கில் போகும்போது ஆடியன்ஸாக தான் நம்மளை பார்ப்பாங்க. ஸோ வந்து அந்த டைம்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ வளர்ச்சி இருந்தும் அது யார் கண்ணுக்கும் தெரியலன்னா அதுக்கு காரணம் இதுவாக கூட இருக்கலாமோ அப்படின்னு எங்களோட ஒரு யோசனையாக இருந்தது. இது தேவையானது தானே, நம்ம வந்து வேஸ்ட்டான செலவு எதுவும் பண்ணல, அவசியமானதை தான் வாங்கியிருக்கோம். ஸோ இதை வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணது. பல அவமானங்களை தாண்டி வந்ததுனால தான் இதை நாங்கள் வாங்கினோம். இது வந்து ஒரு என்ன மாதிரி இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கு? லைக் காருக்காக பல அவமானங்கள்னு சொன்னீங்க, என்னெல்லாம் நடந்திருக்குன்னு கேட்குறேன். அதுதான், கார் கேட்க போகும்போது இல்லை ரிப்பேர் ஆயிடுச்சு, பெட்ரோல் இல்லை அப்படின்னு நம்ம முகத்துக்கு நேராகவே சொல்லுவாங்க. அது வந்து நம்ம எடுத்துகிட்டு போகும்போது தான் ஈவினிங் நான் போனோம் 4 o'clock வந்துருக்கான்னு கேட்பாங்க. அது நமக்கு ஓகே, அவங்க கேட்குறது நியாயமாக தான். பட் ஆப்போசிட்டில் நம்ம இருக்கும்போது ஒரு கஷ்டங்கள் வரும்.